Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ உப்பலான கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத சாஃப்டான பொரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் ஒயிட் குருமாவும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பூரியில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்ல உப்பெல்லாம் அதே சமயம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு எப்படி பிசையணும், எண்ணெயில் போட்டு எப்படி எடுக்கணுன்றதை நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூரியை பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பூரி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதே சமயம் பூரியை நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், கையில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்பவும் போல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் எண்ணெயும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மாவை இந்த மாதிரி திருக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரணும். அதே போல் மாவை இந்த மாதிரி ஈஸியாக உதிர்த்து விடவும் வரணும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போல சாஃப்டாக பிசைடக்கூடாது, நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு மாவு பிசையும் போது நிறைய தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவை எண்ணெயில் போட்டு பூரி சுட்டி எடுக்கும்போது நிறைய எண்ணெயை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் கேழ்வரகு பூரியும் ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். பூரிக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். மாவு மேலே நம்ம விரல வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாவு ஹார்டாக இருக்கிற போல் இருக்கணும், அந்த அளவுக்கு மாவு டைட்டாக இருக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பூரிக்கு தானே மாவு பிசைகிறோம், ஏன் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். எண்ணெய் சேர்த்து மாவை பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம பூரிக்கு மாவு ஊட்டுவோம்ல, அப்போ எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக எண்ணெய் சேர்த்து மாவு பிசைகிறதால பூரி ஹார்டாக இல்லாமல் செம்ம சாஃப்டாக இருக்கும். மாவில் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டு இருக்க டைமில் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 3 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பெரிய வெங்காயமாக இருக்குது அப்படின்னா அதில் பாதி வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தக்காளி சேர்த்துக்க மாட்டோங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குருமாவுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ண பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த காய்கறியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதங்க விட்டுட்டு குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வானலை மூடிட்டு இந்த காய்கள் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். காய் வேகிற டைமில் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாவுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துப்போம், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 முந்திரி பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்து நம்ம வேக வச்ச காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக காயை எடுத்துட்டு கத்தி அப்படின்னா ஸ்பூனால் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கட் ஆகணும்.
இப்போ காய் நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கோம்ல மசாலா பேஸ்ட், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோன்றதால மசாலா பேஸ்ட்டை காய் கூட சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா காய்ச்சி நல்லா சூடு ஆறின பால் ஒரு 10 ml அளவுக்கு இந்த குருமா கூட சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இது கூட கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குருமாவில் பால் சேர்த்துக்கிறமே பால் தெரிஞ்சு போயிடாதான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக பால் தெரிஞ்சு போகாது. அண்ட் சேம் டைம் குருமாவுடைய டேஸ்ட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை குருமா செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபெக்டான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூரி செஞ்சுக்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம்ல, இப்போ இந்த மாவை சமமாக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு மாவு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு இப்போ இந்த மாவுலேருந்து ஒரே அளவில் மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் மாவு எடுத்து உருண்டை ஊட்டணும் அப்படின்னா எல்லா பூரியுமே ஒரே சைஸில் இருக்கும். உருண்டையை ஊட்டும் போது அதில் விரிசல் இல்லாமல் ஊட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. விரிசல் இருந்தாலுமே பூரி வந்து நல்லாவே உப்பலாக வரும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நம்ம பூரிக்கு மாவு ஊட்டிக்கலாம். அதுக்கு சப்பாத்தி கட்டையெல்லாம் ஒரு மாவு உருண்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊட்டிக்கோங்க. மாவு ஊட்டும் போது ட்ரையான கோதுமை மாவு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மாவு பிசையும் போது எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம்ல, அதனால சப்போஸ் ட்ரையான கோதுமை மாவு சேர்த்து மாவு ஊற்றி பூரி செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாவில் ஊட்டிட்டு இருக்க ட்ரையான கோதுமை மாவு எல்லாமே எண்ணெயில் தங்கி எண்ணெயில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் மாவு ஊட்டும் போது கட்டையில் பிடிச்சிது அப்படின்னா கட்டையில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊட்டினீங்க அப்படின்னா கட்டையில் பிடிக்காம இருக்கும். பூரிக்கு மாவு வந்து ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க. இப்போ மாவை இந்த மாதிரி ஊட்டினதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக பூரி மாவு எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு எண்ணெயில் போட்டதுமே நல்லா பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது இந்த எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சுருக்க பூரி மாவை போட்டு பூரி சுட்டிக்கலாம். மாவை எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது அப்படின்னு. மாவை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா பூரியை மறுபக்கம் திருப்பி விட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பூரி மாவை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் பூரி இந்த அளவுக்கு நல்ல உப்பலாக வரும். பூரி மாவை எண்ணெயில் போட்டதுமே பூரி இந்த மாதிரி நல்லா உப்பி வரலை அப்படின்னா அந்த மாவு மேலே எண்ணெய் வந்து தெளிச்சு விடுங்க. அப்போ வந்து பூரி நல்லா உப்பி வரும். அந்த மாதிரி எண்ணெய் தெளிச்சு விட்டும் பூரி உப்பலாக வரல அப்படின்னா எண்ணெய் இன்னும் நல்லா சூடாகலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எண்ணெயில் போடுற எல்லா பூரி மாவுமே எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள். இதே போல் மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். பூரி எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி நல்லா உப்பலாக வர்றதுக்கு மாவு வந்து டைட்டாக பசைஞ்சிக்கணும். அதே சமயம் மாவை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பூரி சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவு பிசையும் போது எண்ணெய் சேர்த்து பிசைங்க. இந்த சிம்பிளான 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் பூரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்ல உப்பலான சாஃப்டான பூரி நீங்களுமே பர்ஃபெக்டாக செய்யலாம். அவ்வளோதான், செம்ம சாஃப்டான கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத உப்பலான பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பூரியை பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பூரியை நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டாது. அந்த அளவுக்கு பூரி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் இருக்கும். இந்த காம்போ ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் லஞ்சுக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.